அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரு ரயில்வே பாலா சுதர்சன் மூலமாகத்தான் எனக்கு இந்த ஈழத்தை நன்றாக தெரியும். திரைப்பட விஜயகுமாரை இயக்குநரான விஜயகுமாரை அவர்கள்தான் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதே மாதிரி ஹீரோ அம்பேத்கரை பற்றி ஒரு சம்பவம் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ணன் பெருமதிப்பிற்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நாகர்கோவில்ல அவங்க ஒரு சாமி தோப்புல பால பிரஜாபதிங்கிற ஒரு சுவாமிகள்கிட்ட ஒரு சமாதான பூஜை ரூம், சமதர்ம பூஜை ரூம் நடத்துவாங்க. அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க சொன்னாங்க. அப்படி ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கதை. அங்க வரும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, எங்கள் அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி என்று எல்லா சமூகத்தினர் பெயர்களையும் வைக்கிறோம். ஆனா எங்கள் அம்பேத்கர் பெயரை பிற பிரிவுகள் வைப்பதில்லை. அது வருத்தமாக இருக்கிறது என்று அங்கு பதிவு செய்ய, அதை கேட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் அந்த மேடையிலேயே ஒரு 4 மாத குழந்தையை எடுத்து அவர்கள் அந்த ஒரு கற்பஸ்திரி அண்ணா நினைக்கிறேன், 4 மாசத்துல அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு நீ அம்பேத்கர்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து அம்பேத்கரா பெயர் சூட்டியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு சினிமா மாதிரி கேட்கறதுக்கு. அந்த அம்பேத்கர் என்ற அந்த சிறுவன் படிப்படியாக படிப்பதற்கு உதவி செய்து, காலேஜுக்கு உதவி செய்து, இந்த நடிப்புத்துறைக்கு வருவதற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதவி செய்வதற்காக என்று நினைக்கும்போது ஒரு சினிமா மாதிரி இருக்கு. நினைச்சே பார்க்க முடியல. ஒரு காலத்துல எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவருடைய வீட்டு வாசல்ல ஒரு ஐயா குழந்தையை தூக்கி வச்சுட்டே இருந்தாரு. 3 நாள் 4 நாள் எம்ஜிஆர் நிப்பாட்டி ஒரு ஊடகத்துல பார்த்தது சொல்றேன். ஏன் எதுக்காக என்ன பார்க்க முடியும், இங்க என்ன விஷயம் கேட்கும்போது, என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயசு 4 வயசு இருக்கும்போது இப்ப பேர் வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேர் எப்படி சொல்லி அவங்க கூப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது, மலைக்கல்லன்னு சொல்லி கூப்பிடுவோம், மலைக்கல்லன் படம் பார்க்கும் போதுதான் இவன் படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புரட்சியில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல இவ்வளவு நாளும் நமக்காக பேர் வைக்காங்க, ஒரு அருமையான பேரையும் வச்சு அந்த பையனுக்கு கையில கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து உதவி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் படிச்சு பாஸ் ஆனதும் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு டாக்டரா வாங்கி கொடுக்கறதுக்கும் புரட்சி தலைவர் ஹெல்ப் பண்ணாரு. அதே புரட்சி தலைவர் அமெரிக்கா புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கனவை திறந்து கொண்டு வந்த மனிதன் எம்ஜிஆர் உதவி செய்த அதே மலைக்கல்லன். புரட்சி தலைவர் நம்ம கேட்டிருக்காரு டாக்டர், எனக்கு யாரும் தெரியுதாங்க, தெரியலையே அப்படின்னு. நான் தான் மலைக்கல்லன், நீங்க எனக்கு மருத்துவர்ல சேர்த்து விட்டீங்களா ராமச்சந்திரா காலேஜ்ல, நான் படிச்சு டாக்டர் ஆகி உங்களுக்கு வைத்தியமான இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் எப்போவாது நிகழ்கிற நிகழ்வுகள் தான். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அந்த தம்பிக்கு உதவி செய்து, காலேஜ்ல உதவி பண்ணி, சினிமா துறையில் உதவி பண்ணி, இன்னைக்கு ஹீரோ வந்து அந்த அம்பேத்கர் நம்ம முன்னால் நிற்கும்போது அந்த பேர் கேட்கும்போது நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், பெரிய தலைவர், பெருந்தலைவருக்கும் தலைவரான அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பெயர் அந்த சமூகம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு காலமெல்லாம் அந்த திருமாவளவன் அவர்களுக்கு அவர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய உறவுகள் அனைவருமே நன்றி கடன் பெற்றிருக்கிறார். அதனால படத்தை பார்க்கும்போது, செயலரை பார்க்கும்போது 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இது மாதிரி ஜாதி மதம்னு பார்த்து இவ்வளவு கொடுமைகளை செய்ய வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுன்னா அவங்களை மனம் முடிச்சு வைங்க. வாழப்போறது அவங்கதான், வெட்டிக்கிட்டு சாகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவ கலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கலையை சொல்லியிருப்பார்கள் என்று செயலறையும் பாட்டுகளை பார்க்கும்போது நமக்கு மனதிலே படுகிறது. நிச்சயமாக இந்த படம் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்புகளாம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் திரு பாக்கியராஜ் அண்ணன் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். எத்தனை சில்வர் ஜூப்ளி, அந்த 7 நாட்கள் தூர நிகழ்ச்சி, முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், இது நம்மாடு எல்லாமே சில்வர் ஜூப்ளி படங்கள். வாழ்க்கையில ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் அண்ணன் சிலம்பாட்ட தலைவர்
சுதாகரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப அறிமுகம். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தீபா அவர்களோடு நான் நடித்திருக்கிறேன். ஒரு குறும்படமோடு நடித்தேன், எல்லோ விழா அப்படின்னு. அவங்களும் மிகச்சிறந்த நடிகை, ஒரு யதார்த்தமா ரொம்ப ஒரு இன்னசென்டா நடிக்கிறாங்க, பிரமாதமான ஒரு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாழ்த்து எல்லாம் வல்ல இறைவன் அந்த படத்தை வெற்றி பெறமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தேசம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம். வெற்றி நிச்சயம். அன்பு தேசம்.